ஹாய்ங்க, வணக்கம். சுண்டக்காய் காரக்குழம்பு வைக்கலான் இருக்கேன் நான். சுண்டக்காய், இதுக்கு தேவையான ஒரு எலுமிச்சம் சைஸ் புளி, வெங்காயம், தக்காளி, பூண்டு, தாளிக்க கடுகு, வெந்தயம். கடுகு, வெந்தயம், கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. பூண்டு போட்டுக்கலாம் அதில். இதுக்கு தக்காளி ஒரு 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். பூண்டு போட்டு நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் போட்டுடலாம். தக்காளி போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நறுக்கி வச்ச சுண்டைக்காவை சேர்த்துக்கலாம். இதுக்கு சாம்பார் வெங்காயம் தான் நல்லாயிருக்கும், ஆனால் இல்லை சின்ன வெங்காயம், அதனால் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டேன். சுண்டைக்காய் போட்டாச்சு. கொஞ்ச நேரம் நல்லா எண்ணெயிலே வதங்கணும், அதுதான் நல்லாயிருக்கும். இது கட் பண்ணி தான் போடணும். நம்ம இடித்து கழுவிட்டோம்னா அது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் போயிடுச்சுன்னா ஒன்றுமே கிடையாது. அந்த தோலில் அந்த உள்ளே இருக்கிற விதையில தான் வயிற்றில் இருக்க பூச்சி, கெட்ட பூச்சியெல்லாம் சாகும். குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஆனால் சாப்பிட தான் மாட்டாங்க, கசப்பாக இருக்குன்னு. கசப்பு இல்லாத மாதிரி செய்யணும். புளிக்குழம்பு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம், பூண்டெல்லாம் போட்டு செஞ்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக. இதுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், மிளகாய்த்தூள் போடணும். மிளகாய்த்தூளும் போட்டுட்டேன். கரைச்சி வச்சு புளி கரைச்சல் அதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், புளி கரைச்சல் விட்டுட்டு மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள்லாம் போட்டாச்சு. இதில் தேங்காய் அரைச்சி பால் கூட விடலாம். நான் வெறும் புளி தான் போட்டு செய்கிறேன். குழம்பு நல்லா கொதிக்குது. கொதிச்சுட்டு லாஸ்ட்டாக நல்லா சுண்டி வந்ததும் கொஞ்சமாக வெல்லம் போட்டோன்னு வச்சுக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி போட்டாச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுண்டைக்காய் குழம்பு ரெடி. மருமகளுக்கு லஞ்ச் பாக்ஸ். சுண்டைக்காய் குழம்பு, அவரைக்காய் பொரியல். சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். அம்னி கிச்சனில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.